நீங்கள் முதல் முறை சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்கிறீர்களா? இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஆண்டு முதல் முறை மாலை அணிந்து செல்பவர் என்றால், இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்து, மேலும் நீங்கள் எத்தனை முறை ஐயப்பனுக்கு மாலை அணிந்துள்ளீர்கள் என்பதையும் கமெண்டில் பதிவிடவும். மேலும் ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். சபரிமலைக்கு முதன்முறையாக மாலை அணிபவர்கள் பல வருடங்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் குருசாமியின் ஆலோசனை பெற்று குடும்பத்தினரிடமும் கலந்தாலோசித்து மாலை அணிய வேண்டும். சபரிமலைக்கு முதன்முறையாக மாலை அணிபவர்களை கன்னிசாமி என்று அழைப்பார்கள். மாலை போடுவதற்கு முன்பு வீட்டை நன்றாக சுத்தம் செய்து சாமி படங்களை நன்றாக துடைத்துக் கொள்ள வேண்டும். மாலை போடுவதற்காக நல்ல உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசி மணி மாலையை வாங்க வேண்டும். அதை காய்ச்சாத பசும்பாலில் போட வேண்டும். பசும்பாலில் போட்டவாறு மாலையை ஒரு நாள் முழுவதும் வைக்க வேண்டும். பின்னர்